இந்த வீடியோல நாம பார்க்க போறது புகழ்பெற்ற ஒரு கோவில் அருள்மிகு முந்தி விநாயகர் கோவில் பற்றி தான். விநாயகர் பற்றியும் நம்ம பார்க்க போற விநாயகர் கோவில் பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு, இந்த அருள்மிகு முந்தி விநாயகர் கோவிலோட சிறப்பு என்ன, இந்த கோவிலுக்கு போறதுனால நமக்கு என்ன பயன் என்பதையும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோவை புளியகுளம் பகுதியில் அருள்மிகு முந்தி விநாயகர் 1998 நிறுவப்பட்டது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய கருங்கல் சிலையில ஒன்று இந்த விநாயகர் சிலை. இந்த சிலை 19 அடி உயரம், 190 டன் எடை கொண்டது. இந்த சிலைக்கான கல் ஊத்துக்குழியில ஒரு இடத்துல ஒரே கல்லா எடுத்திருக்காங்க. பல கலைஞர்களோட 6 வருட கடின உழைப்புல வந்தது தான் இந்த விநாயகர் சிலை. 1998 ஜனவரி 25ஆம் தேதி இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த முந்தி விநாயகர் சிலையை இங்கே எடுத்துட்டு வந்தது சங்கிலியையும் ஊட்டுக்கட்டையையும் பயன்படுத்தி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்படி உருவான கோவில் எத்தனையோ கஷ்டப்பட்டு வர்ற மக்களோட கஷ்டத்தை போக்குது. இந்த கோவில் புளியகுளம் மாரியம்மன் கோவிலோட சேர்ந்த துணை கோயில். விநாயகருக்கு பல பெயர்கள் உண்டு. விநாயகர்னா மேலான தலைவர், அதாவது தனக்கு மேலே ஒருவரும் இல்லாதவர் என்பது பொருள். கணபதினா கணங்களுக்கெல்லாம் அதிபதி என்பது பொருள். விக்னேஸ்வரர்னா இடையூறுகளை நீக்குபவர் என்பது பொருள். ஐங்கரன்னா தும்பிக்கையுடன் சேர்த்து 5 கரங்களை உடையவர் என்பது பொருள். இன்னும் விநாயகருக்கு பல பெயர்கள் உண்டு. இந்த புளியகுளம் அருள்மிகு முந்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் சாலையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து செல்வது வழக்கம். புளியகுளம் பகுதியில் உள்ள இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ளது. கோவில் வளாகத்தில் அரச மரத்தடியில் ஆதி மூல விநாயகர் உள்ளார். இந்த புளியகுள முந்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பூசைகள் விசேஷமானது. விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளிலேயே யாக வேள்விகள் துவங்கிவிடும். விநாயகர் சதுர்த்தி அன்று 11 வகையான திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடக்கும். பின் மலர்களை கொண்டு அலங்காரமும் செய்யப்படும். புளியகுளத்துல இருக்கிற அருள்மிகு முந்தி விநாயகரை மனமுருகி வேண்டினால் நம் வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்கும்.